புது அறிமுகம். வெளியில் இவ பேர் என்னன்னு தெரியாது. நம்ம கிட்ட இவளுக்கு வெள்ளச்சின்னு பேர் வச்சாச்சு. வெள்ளச்சின்னு வார்த்தை வந்துட்டா போதும், உடனே கிட்ட வந்துருவா. என்னதொரு வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுமா? ஒரு கண்ணு சுத்தமாக தெரியல, இன்னொரு கண்ணு கொஞ்சமாக தெரியுது போல. மிதியடி சவுண்டை வச்சு கண்டுபிடிப்பா யார் வர்றது யார் போகிறது அப்படிங்கிறத. அதில் அவளுக்கு முக்கியமானவங்க அப்படின்னா எழுந்து வந்து வாலாட்டுவா. கொஞ்சம் லேட் பிக்கப்பு தான், ஆனாலும் கண்டுபிடிச்சிருவா. இந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிருக்கா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அவள் கொஞ்ச நாளாக தூங்கிட்டு இருக்கா. என் பையன் தினமும் ஸ்கூல் போகையில் அவள் கரெக்டாக அந்த இடத்துல படுத்துருக்கதை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிருந்துட்டு தான் அவன் கிளம்புவான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ இறங்கி சத்தம் இல்லாமல் மெதுவாக நடந்து போகிறதுனால அவளுக்கு யார் வர்றதுன்னு தெரியலை. இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறா யார் என்ன அப்படிங்கிறத. ஸ்ரீ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு பாய் சொல்லிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் அவளோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஐயோ நம்ம விட்டுட்டோமே அண்ணனை, கொஞ்ச நேரம் அண்ணனோட விளாண்டுருக்கலாமேன்ற மாதிரி அவளோட பார்வை இருக்குது. கண்ணே தெரியலைனாலும் அறிவை வச்சு இயங்குறாங்க பாருங்கள். இவங்கள்ட்டேருந்து நிறையா கற்றுக்கலாங்க.